ஹீரோஸ் அண்ட் விஜிலன்டீஸ் நான் தான் உங்கள் அதி டான்ஸ் சீசன் 2 எபிசோட் 9 பிரேக் தான் அந்த நான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அனிமே கண்டென்ட் போட போகிறேன். நடுவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுங்க. ஏற்கனவே காப்பிரைட் ஸ்ட்ரைக் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இப்போ நான் காட்சியாக கூட்ட அனிமே பிரேக் டவுன் போட்டதில் எனக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை போடலாமா வேணாமான்னு வச்சுட்டு இருந்தேன். நடுவுலேயும் வேறு நிறைய வேலை வந்துருச்சு. பட் என்னால் சரி ரிஸ்க் எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை போட்டுட்ருக்கேன். மறக்காமலாம் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த எபிசோட் பிரேக் டவுன் ஆரம்பிக்கலாம். ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் எங்கே விட்டாலும் அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒக்காரனுக்கும் ஈவுலைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை. ஒக்காரன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரிதம்ஸ்லாம் நோட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நல்லா சண்டை போட்டுருக்கேன். மாங்காவில் இந்த ஃபைட் ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். அனிமேல பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபைட்டை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஐகானிக்கான பேனல் தக்காளி மேலே பார்த்தீங்கன்னா உட்காரன் லிட்டரலாக ஒரு டெவில் மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சிட்டு இருக்கான். ஆனால் அவனோட ஃபேஸ் லைட்டாக மாதிரி இருக்குது. ஈவிலையோட ஃபேஸ் மாதிரி இருக்குது. லைக் இது மாங்காவில் வேறு மாதிரி இருக்கும், இங்கே வேறு மாதிரி இருக்குது. அண்ட் உட்காரன் ஃபுல் தாட்டில் போய் அவனை ஒரு அடி அடிச்சு பார்த்தீங்கன்னா தூக்கி போட ஊட்டையே நொறுக்கிடுறானுங்க. நொறுக்கிட்டு இப்போ திரும்ப அவன் வெளியே இருந்துச்சு வந்து இது ஃபன்னாக இருக்குடா, அவன் கூட திரும்ப விளையாடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்ல இப்போ உட்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டு என்ன பண்ணுறான், நான் வீக்கானவங்க கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் லிட்டரலாக ரேஜ் பைட் பண்ணிட்டு இருக்கான். ப்ரோ இஸ் ரேஜ் பைட்டிங் ஹிம். ஸோ பார்த்தீங்கன்னா ரேஜ் பைட் பண்ணி என்ன சொல்கிறான், நான் வீக்கானவங்க கூடலாம் சண்டை போட மாட்டேன்னு சொல்ல, டே நான் வீக் இல்லடா நான் ஸ்ட்ராங்கடா, டே நீ வீக்குடா இல்லை நான் ஸ்ட்ராங்கடா அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு உட்காரன்னு வந்துட்டு ஈவிலையோட அந்த ஒரு குணத்தை அவனுக்கு ஆப்போசிட்டாகவே யூஸ் பண்ணுறான். ஈவிலை நீங்கள் எடுத்துட்டிங்களா லிட்டரலாக அவன் ஒரு குழந்தை தாங்க, சின்ன பையன். அவன் சாகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தான். அவனோட ஆவி மட்டும் எப்படி இருக்கும், ஸோ அவனோட ஆவியுமே சின்ன பொள்ளத்தனமாக தான் நடக்குது. ஸோ இப்போ உட்காரன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட சில ரூல்ஸ் எல்லாம் போடுறான். லைக் பார்த்தீங்கன்னா நான் இப்போலாம் சண்டை போட மாட்டேன், இப்படி தான் சண்டை போடுவேன், நீ என்னை சுற்றி இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணனா நான் அவங்க கூட சண்டை போட மாட்டேன், அதே மாதிரி வார செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் நம்ம சண்டை போடுவோம், அது ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் ரூல்ஸ் அதிகமாக இருக்கனால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல, இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன்னா நான் அவங்க கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரிடா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஜட்டியை காட்டிடுறான். டே பதையாட்டா காட்டுற அப்படின்னு கேட்கும்போது இந்தா இதை வச்சுக்க, நம்ம என்னைக்கு சண்டை போட்டு நான் உன்னை தோக்கடிக்கிறனோ அப்போ இதை திருப்பி கொடுறா அப்படின்னு அதை கழட்டி கொடுக்குறான். இதனடா வித்தியாசமாக இருக்குது. சரி என்னவோ பார்த்தீங்கன்னா ஜட்டியை கட்டி கொடுக்க பின்னாடி இந்த எல்லாருமே முகத்தை முடிக்கிறாங்க எக்ஸப்ட் பாட்டிமா பார்த்தீங்கன்னா பல இது பார்த்தவங்க போட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணை மூடாமல் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு கூட வெல்ரிக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வேறு அந்த பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் ஜிஜி திரும்ப மனுஷனாக மாறிட்டு டே நீ யாரையும் ஹர்ட் பண்ணலடா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறதோட அப்போ கட் பண்ணிட்டு இன்ட்ரோ தீம் சாங்க போடுறாங்க. ஸோ சாங் முடிச்சுட்டு வந்த ஜட்டி மாஞ்சரோ கிட்ட கொடுத்து இதுவும் கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு கொடுத்து விட்றாங்க. ஜட்டி கூட கர்ஸ்ட் ஆப்ஜெக்டா, ஒருவேளை அதை போட்டால் தான் மாறுவானோ என்னன்னு தெரில. பட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜிஜியோட அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்ககிட்ட ஜிஜி எடுத்து அமுச்சு விட்டுறாங்க. பாட்டி ரொம்ப பொலைட்டாக இருந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அண்ட் ஜிஜியுமே வந்துட்டு மன்னிப்பு கேட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ உட்கார் நம்ம உட்காரன்னு கூட கிளம்பத்து ரெடியாக வராங்க. உட்காருன்னு பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, என்னடா அவ்வளோதானா அப்படியே போறியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் வந்துட்டு என்ன தட்டி கூப்பிட்டுட்டு இருக்கா, ஏன்டா போகிற அப்படின்ற மாதிரி. என்னடா அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு தெரில. நல்ல ஒரு க்யூட்டான ஒரு சீக்வன்ஸ். திரும்ப ஐரா வந்து சண்டை போட அவளை பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இவங்க திரும்ப வந்து வீட்டை பார்த்தா தான் தெரியுது ஊடே நொறுங்கி போய் கிடக்குது. இப்போ என்னடா பண்ணுறது கேட்கும்போது வா ஸ்பாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நல்லா ஸ்பாக்கு போயிட்டு ஹாட் ஸ்ப்ரிங் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு எல்லாம் திரும்ப வீட்டுக்கு வராங்க. இருந்த காசை போகிற அங்கே செலவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த வேலை பார்த்தீங்கன்னா எனக்கும் வேலையிலேயே காசுக்கு அங்கே போகிறது, உங்கள் காசு ஒன்றும் தேவையில்ல, நான் எப்படி யாரும் தெரியல அப்படின்னு கேட்கும்போது பாட்டிமா ரொம்ப பார்த்தீங்கன்னா டஃப்பாக நடந்துக்கிறாங்க. அவைக்கு பார்த்தீங்கன்னா பாட்டிமா இன்னுமே ஸ்டில் கேரக்டரை விட்டு கொடுக்காம இருக்காங்க. கையில் காசு இல்லைனா கூட ஸ்டில் டஃப்பாக இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டியிருக்காங்க. பாட்டிமாவோட கேரக்டர் நல்லா இருக்குங்க. லைக் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஊடே நுறனா கூட நான் ஸ்டில் டஃப்பாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்களே, நல்ல ஒரு கேரக்டரைசேஷன். இப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது அங்கே வழியில் ஏதோ ஒன்று குறுக்கு நின்றுட்டு இருக்கு. டக்குன்னு நெட்டி உழைச்சிட்றாங்க. என்னடான்னு பார்த்தா அதோட பேர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லூட்ரிஸ். நம்ம உட்காரணும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பீனி இருக்கான்ல, ஐ மீன் மேட்டிஸ்டம் பாக்ஸரு, அவன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவன் ஏலியன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்கான். இவன் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒரு இன்ஜினியர் மாதிரி தான். இவன் தான் இப்போ இந்த வீட்டை கட்டி கொடுக்கறதுக்காக இவனை கூப்பிட்டு வந்துருக்காங்க. அண்ட் அவனை தான் இவங்க எட்டி வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் எட்டி வச்சிலேருந்து அவன் அந்த சீக்வன்ஸ் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா பிஸ் ஆஃபில் தான் வந்துட்டு இருப்பான். செம்ம காண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பான். அண்ட் அந்த கேரக்டர் மாங்கால் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இது வந்துட்டு இந்த மைன்கிராஃப்ட்டில் வர கேரக்டர் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ மைன்கிராஃப்ட் மாதிரி தானே அப்படியே டிசைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மைன்கிராஃப்ட்டை ஸ்டீவ் டிசைனாக அப்படியே பார்த்தீங்கன்னா தூக்கி இந்த லூட்ரிஸ் ஏலியன் கொடுத்துருக்காங்க. நெஞ்சில் கூட இது இலுமினாட்டி சிம்பிள் மாதிரி இருக்கும். மேபி ஏலியன் கான்ஸ்பிரசி தானே, அதை கான்ஸ்பிரசிக்கு கனெக்ட் பண்ணுறாங்க போட்டிருக்கு. ஸோ அவன் செம்ம காண்டில் இருந்துகிட்டு இருக்கான். காண்டில் எல்லாத்தையும் போட்டு உடனே உடச்சிட்டு இருக்கான். அதே சமயத்தில் அங்கே ஒரு நானோ டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நானோ ஸ்கின்ஸ் அப்படின்னு மெஷர் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னவா மாறணும்னு நினச்சி தொட்டு மாற்றுறீங்களோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கேற்ற மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லி இப்போ அதோட ஃபார்மை மாற்றி இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த வீட்டை கட்டுறாங்க. ஸோ வீடை பார்த்தீங்கன்னா அழகாக கட்டுறாங்க. கிட்டத்தட்ட நானோ டெக்னாலஜிஸால் உருவான ஏலியன் டெக்கால் உருவான ஒரு வீடு. நல்லா தான் இருக்குது, கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அண்ட் இந்த டெக்னாலஜி ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் பென்டனில் பார்த்துருப்போனோம். ஏன்னா பென்டனில் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்த மாதிரி ஞாபகம், அந்த டெக்கடான் ரோபோட்ஸ் அப்படின்னு.
என்னவோ ஆனால் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு எனக்கு அந்த ஒரு ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. அட்லாஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே அவன் கோவமாக தான் இருந்துகிட்டு இருக்கான். ஆனால் அவன் பேசுறது எதுவுமே பார்த்தீங்கன்னா அவன் மேண்டிஷனுக்கு புரியல. இருந்தாலும் புரிஞ்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அட்லாஸ் திரும்ப ஒரு வீட்டை உடைக்க திரும்ப அதை சரி பண்ணி கொடுத்துட்டு போவான். ஸோ மாங்காவில் ஆக்சுவலி இப்படி ஒரு சீன் கிடையாது. ஆரம்பத்தில் கோவமாக இருப்பான், அப்புறம் சரியாயிடுவான். பட் இதில் அவன் லாஸ்ட் வரைக்கும் கோவமாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துகிட்டு இருந்துச்சு. திரும்ப எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. பாய் பாய் ஹாய் ஹாய் அவ்வளோதான், எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. உட்காரணுமே இது ஏன் வீடு மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால தான் சரி பண்ணி கொடுத்தேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு பார்த்தேன் கிளம்பிடுறான். ஸோ அப்போ அடுத்த நாள் அவங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஜியும் மோமோ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்க. ஆந்தி வேலை பார்த்தீங்கன்னா அந்த ஈவலை நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஈவலை ஆக்சுவலி இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு, என் எமோஷன்ஸோட அது கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜிஜி பார்த்தீங்கன்னா அந்த ஈவலை கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கான். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஆந்தி வேலை போகும்போது ஜிஜி வந்துட்டு என்ன மோமோ யாரையா லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க அவள் டக்குன்னு ஸ்டன் ஆயிடுறா. என்னடா கேட்ட அப்படின்ன மாதிரி அவள் அடிக்க வர டக்குன்னு ஜிஜியை சுற்றி மற்ற பொண்ணுங்களாம் கூடிடுறாங்க. ஏன்டா 2 நாள் ஆப்சென்ட்னு கேட்க ஒன்றும் இல்லை ஒரு சின்ன பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஜூஸ் குடிக்க கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பயப்பட திரும்ப ஈவலையாக மாறிடுறான். இது ஜூஸ் எப்படி இருக்குன்னு கேட்க இது நல்லா இருக்கு, நான் உங்கள் எல்லாரையும் கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எகைன் சொல்லிக்கிட்டு இருக்கான். திரும்ப ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை எடுத்துன்னு ஸ்கூலுக்கு போகிற. இப்போ சூடாக குடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ அவனை திரும்ப பழைய மாதிரி மாற்ற முடியாது. அதனால் கடுப்பில் அதே மாதிரி கிளாஸ் ரூமில் போய் வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அங்கே அவன் கிறுக்கி தள்ளிட்டு இருக்கான். திரும்ப நான் எல்லாத்தையும் கொல்ல போகிறேன் சொல்லிட்டு இருக்கான். சார் அந்த இடத்துல இருக்கிற சார் பற்றியும் கூப்பிட்டு யாரடா கொல்ல போகிற அப்படின்னு கேட்காரு. சார் அவன் சும்மா சொல்கிறான் சார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிக்கிட்டு. ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் அந்த வாத்தியார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து எல்விஸ் பிரெஸ்லியை பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ணதான் சொன்னாங்க. அவர் ஒரு ஃபேமஸ் சிங்கர், அவருக்கு இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. பட் அவர் லுக்கு தான் அப்படி இருக்குது. அண்ட் அவர் நடத்துகிற மேக்ஸ் பாருங்களேன், பேசிக்கான மேக்ஸு புக்கில் கூட பார்த்தீங்கன்னா பேசிக்கான மேக்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஹை ஸ்கூல் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கான மேக்ஸை சொல்லி கொடுத்துட்டு இருக்காப்புல இருந்தாலும். ஸோ இப்போ சாப்பிட்ற இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவன்ட்டு ஸ்டில் அப்படி தான் இருந்துட்டு இருக்கான். அங்கேயுமே சூடாக எந்த ஐட்டமும் கிடைக்கல. அண்ட் அங்கே சாப்ஸ்டிக் சாப்பிட முடியாமல் கையில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. மாங்காவில் பார்த்தீங்கன்னா அந்த சீனில் அவன் சாப்ஸ்டிக் ஆக்சுவலி தூக்கி போட்டிருப்பான். இங்கே அதை பார்த்தீங்கன்னா கையிலேயே வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மோமோட ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஜிஜி ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க அது தெரிலப்பா அவன் இப்படி தான் வந்துட்டு இருக்கான் அப்படி மாதிரி சொல்ல, ஒருவேளை அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குமோ, இந்த காரிடாரில் ஒரு பேய் சுற்றுது தெரியுமா, அதுதான் காரணமாக இருக்கும். ஒருவேளை இந்த கோல்டன் பால் இவங்கிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்ல, கோல்டன் பாலா அதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஃபோன் இல்லைல்ல, அந்த ஸ்க்ரோலுக்கு இப்போ நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதில் நம்ம உட்காரனோட அந்த ஒரு கோல்டன் பால் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வந்துட்டு காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அதை காட்டுறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நல்ல ஒரு காமெடிக்கான ஒரு எபிசோட தான், நல்ல ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு நிறைய விஷயம். வேலை தாங்க இந்த வீடியோலாம் சொல்லுது, அந்த விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த எபிசோட பார்க்குற வரைக்கும் பை பாய்.